மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அவர்களை குடும்பமாக இந்த பகுதியிலே பயன்படுத்துகிறார் என்று சொல்லி கேள்விப்படும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். 6 மாதத்திலே நம்முடைய ஏரிய இயக்குனர் அவர்கள் சொன்னதை போல இவ்வளவு வேலைகளை திருச்சபையிலே செய்யக்கூடுமானால் இந்த 5 வருஷத்துக்குள்ளாக எத்தனையோ காரியங்களை சாதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை கொஞ்சம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசமுடைய எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை வழிநடத்தும். ஆண்டவர் ஏற்ற நேரங்களில் ஏற்ற ஊழியக்காரர்களை ஆண்டவர் அழைத்து வந்து சபைகளை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரம் கட்டப்படும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே ஐயாவுக்கும் ஐயரம்மாவுக்கும் ஐயம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல உங்கள் முன்பதாக என்னை அறிமுகம் செய்ததான என்னுடைய ரூமட், அது மாத்திரமில்லாமல் நம்முடைய ஏரிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. அருமையான சபையின் மூப்பர்கள் அன்போடு கூட வரவேற்பை அளித்தீர்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஸ்தோத்திரங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை விசுவாசிகள் ஒவ்வொருக்கும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. சபையெல்லாம் ஒன்று கூடி நம்ம கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் மகிழ்ச்சி. அது தேவ சமூகத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டமாக வந்தாலும் அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா கர்த்தரை கரங்களை தட்டி ஆராதிக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் மாதிரி இந்த உலகத்தில் எந்த செல்வத்திலையும் இல்லை, எந்த மாளிகையிலும் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் நானும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டபடினால இங்கே எல்லாரும் நம்ம என்ன செய்கிறோம், கூடி இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன பொறுத்தப்பட்டுல சின்ன சபை அப்படின்னு என்னால் நினைக்க முடியல. காரணம் நான் ஆரம்பித்த ஊழியம் 15க்கு 8 என்று சொல்லுகிற ஒரு சின்ன நாளில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அதனால் அந்த இடத்திலிருந்து கர்த்தரை நடத்துனது போல அதை பார்க்கும்போது நீங்கள் பெரிய திருச்சபையிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சின்னவனை தான் 1000 செய்வார். அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர், 1000 மடங்கு உயர்த்தி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் முன்பதாக நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சென்னை பேரார் அவர்களுக்கும் ஆண்டவருடைய மகிமைக்குள் சேர்த்ததான தந்தை பேரார் அவர்களுக்கும் பிரதம பேரார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அநேக சபைகளுக்கு சென்று அநேக விசுவாசிகளை பார்ப்பதற்கும் அநேக திருச்சபையின் ஊழியர்களில் பங்கெடுப்பதற்கும் ஆண்டவர் கிருபையாய் அவர்கள் மூலமாய் நல்ல வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. 27 வருஷம் கடந்து வந்தோம். அல்லேலூயா. இதனுடைய வாக்கியம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம், ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். உடன்படிக்கை என்று சொல்லுகிற தலைப்பின் கீழ் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன்.
பக்திக்கும் பற்றுறுதிக்கும் இலக்கணமாகிய விளங்கிய ஆபிரகாமின் வாழ்க்கை விசுவாச வாழ்வுக்கு ஒரு புது கொள்கையை வகுத்து அளித்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நீண்ட நாள் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றிருந்த போதும் விசுவாசத்திலே ஆண்டவரோடு கூட பயணம் செய்து அநேக நாட்கள் சென்றவன். எத்தனாவது வயசுல குழந்தை பெற்றார்? எத்தனாவது வயசுல? தனது 100வது வயதுல வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை பெற்றெடுத்தார். ஆக ஆண்டவரோடு கூட உள்ள பற்றுறுதியின் வாழ்க்கையிலே நீண்ட நாள் பயணம் செய்து விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் மூலமாக இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு கற்றுத்தருகிறார். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு போ என்று சொன்னபோது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவராக வாழ்விலே காணப்பட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில யாருக்கு தான் முன்னுரிமை? யாருடைய வார்த்தைக்கு தான் முன்னுரிமை? யாருடைய வார்த்தை தான் கேட்க வேண்டும்? யாருடைய வார்த்தை சொல்லுகிறதுக்கு தான் கீழ்ப்படியணும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறத கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் உலகத்தில் உள்ளோரோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக ஆபிரகாமை ஒரு ஊடகமாக பயன்படுத்தினார். ஆபிரகாமை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்ல, உனக்குள் உன் சந்ததி இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் அல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. புரிந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நான் மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறதல்ல, என் குடும்பம் ரட்சிக்கப்படும். நான் மட்டும் ஆண்டவரை சேவிக்கிறதா இல்ல, என் பிள்ளைகளும் கர்த்தரை சேவிப்பாங்க. அல்லேலூயா. யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னும் நம்ம வாசித்து பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே ஆபிரகாம் அந்த விக்கிரகங்களை செய்கிறவர்கள் மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திய போதும் கூட ஆண்டவரை மாத்திரம் விசுவாசித்து கர்த்தரை பின்பற்றின போது உலகத்தில் உள்ளோரோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியா உனக்குள் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாய் அவன் மாதிரியின் வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அந்த உடன்படிக்கை கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்தும்படியாய் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குணநலங்கள் என்ன என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களா அல்ல, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை குடும்பமாக ஆராதிக்கும் போது நம்முடைய குடும்பம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, நம்முடைய கிராமமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த பாத்தூர் கிராமமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே தான் ஒண்ணு கூடி ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ண போற? ஆண்டவரே எங்க கிராமத்தை ஆசீர்வதி. அல்லேலூயா. சொல்ல போறோமா? சொல்ல போறது இல்லையா? சொல்ல போறோம். நம்ம மூலமா இந்த கிராமம் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம மூலமா கர்த்தருடைய உடன்படிக்கை இந்த கிராமத்துக்கு ஏற்படணும். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சபையை தந்திருக்கிறது அந்த கிராமத்தினுடைய வாழ்வுக்கு. அல்லேலூயா. அந்த காலத்துல சொன்ன கோயில் இல்லாத வீட்டுல ஊர்ல குடியிருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த காலத்துல மாறி போறவங்க எல்லாம் கோயில் இருக்கா அப்படின்னு பார்த்துதான் அடுத்த இடத்துக்கு மாறுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சில நேரங்கள் டிரான்ஸ்ஃபர் வரும்போது முதல் என்னத்தை தேடுவீங்க? சர்ச்சு. அல்லேலூயா. அதுலயும் ஈசிய சர்ச்சு இருக்குதா? நம்ம ஈசிய சர்ச்சை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. நாங்க எங்கேயாவது வேலை இடத்துக்கு போனா ஈசிய சர்ச்சு பக்கத்துல இருக்குதா அப்படின்றத ஒரு பெரிய சந்தோஷம். சர்ச் இருக்கும், ஆனாலும் அதுலயும்
நமக்கு ஒரு ஈசிய சர்ச்சை பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் என்று சொல்லுகிற ஒரு உணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு திருச்சபை ஒரு கிராமத்துக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த திருச்சபை மூலமாக நாம் ஆண்டவரை ஆராதிப்பது மூலமாக அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம யாரையும் அழியணும்னோ, நம்ம யாரும் கெட்டு போகணும்னோ, நம்ம யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னோ இங்க ஜெபம் பண்ண போறது இல்லை. நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, எல்லாரும் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, ஒருத்தருக்கும் வியாதி வரக்கூடாது ஆண்டவரே, அப்படிதானே ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. ஒரு காலத்துல நாசரேத்துன்னு உள்ள ஊர்ல காலரா வியாதினால ஜனங்க அழுதுட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அந்த மிஷனரி ஒவ்வொரு நாளும் சபையில மணி அடிச்சு கம்யூனியன் சர்வீஸ் ஆரம்பிச்சார். அல்லேலூயா. இந்த சரித்திரத்தை நான் பின்னாடி சொல்றேன், சொன்ன நேரமே. ஆகவே அந்த கம்யூனியன் சர்வீஸான அந்த கிராமத்துல ஏற்பட்ட அந்த சாவுகள், அந்த வியாதினால் அழிக்கப்பட்டு கொண்டு வந்த அந்த வீரியங்கள் நிறுத்தப்பட்டது என்ற ஒரு சாட்சி இன்றைக்கும் அந்த திருச்சபை சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, ஒரு திருச்சபை ஒரு கிராமத்தில் தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த கிராமம் அழிவதற்காக அல்ல, அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட. அல்லேலூயா. நம்ம சபை மூலமா இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சபை மூலமாய் இந்த கிராமத்துக்கு ரட்சிப்பு வர வேண்டும். நம்ம சபை மூலமாய் இந்த கிராமம் இன்னும் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கிராமத்துக்கு கர்த்தர் உங்கள் மூலமாய் உடன்படிக்கை ஊடகமாய் கர்த்தர் உங்களை கர்த்தர் கரத்தில் எடுத்திருக்கிறார். உடன்படிக்கை ஊடகமாக உங்களை இன்றைக்கு பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. வந்ததே வந்தா என் குடும்பமே என்னாச்சு, குப்பை கொட்டுற அளவுக்கு ஆச்சப்பா, எங்கிருந்துதான் வந்தாளோ அப்படின்னு உங்களை பார்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு ஆசீர்வாதமாயிரும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்த்து ஒன்று சொன்னீங்கன்னா, அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னிருந்து சொல்லுங்க, என்ன தேவன் ரட்சிப்புக்குள்ளாக இந்த ஜனங்களை நடத்துவதற்கும் இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகும் கர்த்தரை நீங்க கொண்டு வந்தார். சாத்தானே இந்த சதி திட்டம் ஒரு நாளும் வாய்க்காது. அல்லேலூயா. அந்த தாய்மார் சொல்றதை கேட்டிருக்கேன். வந்ததே என் மருமகன் வீட்டுக்கு வந்த உடனே என் குடும்பம் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இந்த பையன் இந்த வந்த உடனே இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில எழுந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் காலையில எழுந்து ஜெபம் பண்றீங்க? அல்லேலூயா. அந்த வீடு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 5 மணி வரை தூங்குறவன் எழும்புறவன், 5 மணிக்கு எழும்புறவன் அறிவாளி, 6 மணிக்கு எழும்புறவன் மனுஷன், 7 மணிக்கு எழும்புறவன் யாரு? ஒருத்தர் சொன்னார் எரும மாடு. நம்ம எத்தனை மணிக்கு எழும்புறோம்? காலையிலே தேவனை தேடுன்னு நம்ம அந்த காலத்துல பாட்டெல்லாம் பாடி இருக்கோம். இப்ப அது பாட்டு பாடுறோமா? காலமே தேவனை தேடு. அதிகாலையில் தேடுகிறவன் யார கண்டடையும்? ஏசப்பாவை. அதிகாலையில் எதை எடுக்கிறோம்? என்னத்தை எடுக்கிறோம்? என்னத்தை எடுக்கிறோம்? செல்ஃபி எடுக்கிறோமா? ராத்திரி உள்ள தூங்கலன்னு என் முகம் என் காலில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே செல்போனை என்ன செய்யறோம்? செல்ஃபி. செல்போனை தான் எடுக்கிறோம். அப்படித்தானே? காலையில் செல்போனை எடுக்காதீங்க. காலையில செல்போன் எடுக்காதீங்க. காலையில என்னத்தை எடுக்கணும்? பைபிள் எடுக்கணும். என் மகத்தான காரியங்களை அவருடைய கரங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியங்களாக எண்ணினார்கள்.
நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை. காலையில ஜபமும் வேத வாசிப்பும் இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆகும்? கர்த்தர் மறந்தா என்ன ஆகும்? கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணலைன்னா என்ன ஆகும்? கர்த்தர் நம்ம நினைக்காம போனா என்ன ஆகும்? அவங்க சொல்றபடிதான் இருக்கும். காலையில நம்ம கர்த்தரை தேடிட்டு வைங்க, அந்த நாள் ஆசீர்வாதமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே நம்ம சொல்ற வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம சொல்ற வீட்டுல என்ன உண்டாகும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அங்க எப்போதும் சினிமா பாட்டு இல்ல, கர்த்தருடைய பாட்டு பாடல் தொனிக்கப்படும். ஆண்டவரை உயர்த்தும் துதி உண்டாகும். ஆகவே நம் மூலமாய் வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம் மூலமாய் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நம் மூலமாய் கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், நம் மூலமாய் சபையும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உடன்படிக்கை உங்களோடு கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும் என்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை சுருக்கமா சொல்லிடுறேன், நீங்க போய் யோசித்து பாருங்க. முதலாவதாக மாற்றாரை முன்வைத்தான். மாற்றாரை முன்வைத்தான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு? யாரை பார்த்து ஆபிரகாம் சொல்றார்? லோத்து யாரு? யாருக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு? மேய்ப்பர்கள். யாருடைய மேய்ப்பருக்கும் யாருடைய மேய்ப்பருக்கும்? வேலைக்காரர்களுக்குள்ள சண்டை வருது. இன்னைக்கு சண்டையில நம்ம பஞ்சாயத்து பண்ண போகிறோம். எதுக்கு? ஒருத்தர் விட்டு கொடுக்காதனால. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. ஒரே வீட்டுல ஒன்னாதான் வாழ்ந்தோம், ஒன்னாதான் நல்ல சந்தோஷமா வளர்ந்தோம். 10 வயசான பங்காளி ஆயிட்டான். 1000 தான் இருந்தாலும் வாயும் வயறு வேறன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. நான் சாப்பிட்டாதான் என் வயிறு நிரம்பும். அப்படிதானே? நீங்க சாப்பிட்டா என் வயிறு நிரம்புமா? நீங்க சாப்பிட்டு சிரிச்சு, நானும் பாதி சாப்பிட்டு சிரிச்சேன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் மாதிரி வேற எதுலையுமே இல்லை. நான் மட்டும் சாப்பிட்டு நீங்க அழுது கொண்டு இருக்கும்போது நான் என் பக்கம் விடுறதுனால அடுத்த நாள் என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் தான் ஆகும். இல்லையா? அதுதானே. நிறைய பேர் சாப்பிட்டு வயிறு ஒத்துக்கு. காரணம் என்ன தெரியுமா? பக்கத்தில் ஒருத்தன் பசியா இருந்தால் கூட ஆகாரம் கொடுக்கறது இல்லை. அப்படி உள்ள நிலைமை இன்னைக்கு மாறி போச்சு. ஆனபடினால பஞ்சாயத்து, குடும்பங்கள்ல பஞ்சாயத்து. அண்ணன் தம்பிக்குள்ள விட்டு கொடுக்கிற அனுபவங்கள் இல்லை. சபையாருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுக்கிற அனுபவம் இல்லை. பல நேரங்கள்ல ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இதற்கு ஆளாகிறார்கள். ஆனா ஆபிரகாம் பாருங்க, வேலைக்காரருக்குள்ள சண்டை வந்தோடனே எப்பா நம்ம அன்புல தணிந்து போக கூட இவங்க மாறி மாறி சண்டை போட்டு நாளைக்கு நம்ம ஒருத்தர் பேச. ஏன்னா அந்த வேலைக்காரரை அவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு, இந்த வேலைக்காரரை இவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு. நமக்குள்ள ஒருத்தர் சண்டை வந்துடக்கூடாது என்கிறதுக்காக இதுல நம்ம இப்பவே முற்றுப்புள்ளி வைக்கணும். என்ன சொல்றாரு? நீ உங்க தேசம் எல்லாம் யார்தான் மூத்தவர்? ஆபிரகாம். பழக்கப்படியும் பண்பாட்டின்படியும் நியாயப்படியும் தெரிந்து கொள்ளுகிற உரிமை ஆபிரகாமுக்கே இருக்கிறது. ஆபிரகாம் தான் மூத்தவர். மூத்தவர் சொல்றதான் இளையவர் என்ன செய்யணும்? கேட்கணும். வழக்கப்படி பண்பாட்டுப்படி நியாயப்படி நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் தான் நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போன்னு சொல்லணும். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க, தனக்கு இருக்கிற உரிமை எல்லாத்தையும் லோத்துக்கு விட்டுறான். ஹல்லேலூயா. மற்றவர்களை முன்வைக்கிறான் பாருங்க. இதுதான் ஆண்டவருடைய குணாதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்காக வாழுகிறவர்களாக அல்ல, பிறருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு வேண்டும். நமக்காக ஜெபம் பண்றவர்களாக அல்ல,
இன்னைக்கு எழுப்பினா எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய காருக்காக, என்னுடைய பைக்குக்காக, என்னுடைய வீட்டுக்காக, என்னுடைய ஆஸ்திக்காக, என்னுடைய விளைச்சலுக்காக ஜெபம் பண்ண போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து யாருக்காக இந்த உலகத்தில் வந்தார்? யாருக்காக வந்தார்? நமக்காக வந்தார். அல்லேலூயா. அவருக்காக வரல, நமக்காக வந்தார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ. இயேசு கிறிஸ்துவுடைய முன்மாதிரியான வாழ்க்கை இங்கு ஆபிரகாமிலே நாம் பார்க்க முடிகிறது. பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை, அவருக்காக விட்டுக் கொடுக்கிறார். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ இடதுபுறம் போவாயானால் வலதுபுறம் போக, நீ வலதுபுறம் போவாயானால். ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர் யார்தான்? ஆண்டவர். அல்லேலூயா. கண் காண்பதெல்லாம் மாயை, ஆண்டவர் கொடுக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில தங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் குறைபட்டதே கிடையாது. எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு, எங்க சொல்ல நீங்க யாரும் எங்க போய் சொல்ல மாட்டீங்க. இல்லையா? நானும் ஈஸி பாஸ்டர், எங்க அண்ணனும் ஈஸி பாஸ்டர். சரியா? நானும் ஈஸி பாஸ்டர், எங்க அண்ணனும் ஈஸி பாஸ்டர். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சந்தோஷமா வாழ்ந்தோம். எங்க அண்ணனுக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம். கல்யாணம் பண்ணிட்டான். அவன் வீட்டு மாமியார் சொல்லி நீங்க இப்பவே வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி, எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, இந்த 24 சென்ட்லையும் ஆளுக்கு 12 சென்ட் எடுத்து நேர பாதியா ரோட பார்த்து நீங்க 2 வீடை கட்டிருங்க அப்படின்னு சொன்னார். அவன் மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, அப்பான்னா உங்களுக்கு இந்த மரம் எல்லாம் கிடைக்காது. இப்போ உங்க தம்பி சின்ன பையனா, அப்ப நான் +2 படிக்கிறேன், சின்ன பையனா இருக்கும்போது நீங்க வீடு கட்டினாதான் இந்த மரத்தை எல்லாம் எடுத்து நீங்க ரோட்டு பக்கமா வீடு கட்டலாம், இந்த ரோட் சைடெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு எல்லா வீட்லையும் 2 பேர் நல்லா இருக்கிறது பிடிக்காது இல்லை, யாராவது ஒருத்தர் ஸ்க்ரூ பண்ணி விடுவாங்க. அப்படிதானே? நம்ம வீடுகள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. 2 கர்த்தருடைய பிள்ளை ஒன்னா இருந்தா கூட அதை பிரிக்கணும் நிறைய பேர் சூழ்ச்சி தான் வருவாங்க. அவங்க சொன்ன உடனே இவனும் கொஞ்சம் அந்த பக்கம் செவி சாய்ச்சிட்டான். பஞ்சாயத்து வருது, எங்க அம்மாட்ட வந்துச்சு, எங்க அப்பாட்ட வந்துச்சு, என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நானும் நீ உங்களுடைய நம்ம இட மத்தியில ஒருத்தரும் பஞ்சாயத்து வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நமக்கு யாரும் பஞ்சாயத்து வரணும்னு அவசியமே இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கோ. நான் ஒரு பரதேசி, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை எங்கெங்கயோ செய்துட்டு என்னைக்கோ மே மாசம் வந்தா வருவேன். நான் ஒரு பரதேசி. ஏதாவது மிச்சம் மீறி இருந்தா ஓடு, அதுல நான் படுத்துட்டு போயிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு வரை எனக்கு எந்த குறையும் இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே வாக்குவாதங்கள் வேண்டாம், சகோதரருக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கடவுளை நம்பி விட்டுருங்க. எதுக்கு போட்டி கொண்டு நடக்கும்? எங்க ஊர்ல ஒரே அடி நிலத்துக்காக 10 வருஷம் நீதிமன்றத்துக்கு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு செலவு பண்ண காசுக்கு அவங்க புதுசா ஒரு இடத்தையே வாங்கலாம். விட மாட்டாங்க. நீ பெருசா, நான் பெருசா. இந்த ஆணவம் நமக்கு அவசியம் இல்லை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. இந்த அகந்தை நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி விட்டுக் கொடுப்பது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சபைக்குள்ள ஆணவம் இருக்கக்கூடாது. சபை ஊழியத்துக்குள்ள ஆணவம் இருக்கக்கூடாது. நீ பெருசு நான் பெருசு பார்க்கணும். நான் செய்தாதான் இல்ல நீ செய்தாதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாரும் இணைந்து செய்யணும். அல்லேலூயா.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் வரங்களை வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த சிஸ்டத்தை புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினாருன்னா இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணணும். ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணாருன்னா இன்னொருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னா இன்னொருத்தர் அற்புத அடையாளம் செய்யணும். ஒருத்தர் அற்புத அடையாளம் செய்தாருன்னா இன்னொருத்தர் ஆவிகளை பகுத்தறியணும். ஒருத்தர் ஆவிகளை பகுத்தறிஞ்சாருன்னா ஒருத்தர் ஞான வரம் உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? சபைக்குள் இருக்கணும். ஆனா நான் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் அப்படின்னு ஒரு போர்டை போட்டுக்கிட்டு நான் தனியா ஒரு ஆபீஸ் வச்சு நடக்கிறேன்னா அது ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியங்கள் வெவ்வேறு விதங்களில் பிரிக்கப்படுகிறதுக்கு காரணம் இன்னைக்கு இதுதான். கொஞ்சம் நல்லா யோசி பண்ணி கொஞ்சம் நல்ல பைபிளை தெரிஞ்ச உடனே நான் யாரு உடனே தனியா இங்க இருக்க 2 பேரை கூட்டிட்டு பக்கத்துல கொண்டு போய் கொட்டாய் போட்டு எங்க ஊழியம் வளரும். அந்த காலத்துல மிஷனரிகள் பிளான் பண்ணி ஊழியம் செய்தாங்க. இந்த கிராமத்தை சந்திக்கிறியா, நான் அடுத்த கிராமத்தை சந்திக்கிறேன். அல்லேலூயா. கடல்ல இறங்கி மீன் பிடிக்கணுமே தவிர குட்டையில கிடக்கிறத போட்டு இன்னொரு குட்டையில போடுறது இல்லை. அது அங்க கெடுத்த மாதிரி இங்கேயும் வந்து கெடுக்கதான் செய்யும். ஒரு இடத்துல கட்டுப்பாடோடு இருந்து செயல்படுகிற எண்ணங்கள் நமக்கு வேணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையில கடைசி வரை ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டு கொடுக்கிற எண்ணங்கள் வேணும். விட்டு கொடுக்கிற எண்ணங்கள் என்ன நிறைவேறும் சொன்னா நீங்க தனியா போயிடலாங்க. தனியா போயிடலாம். நான் சொன்னேன் என் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும் என்கிறதுக்காக நான் இந்த ஊழியத்துக்கு வரல. என்னை இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்தது படிக்க வச்சு என்னை ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது ஈஸியதான் நம்முடைய தந்தை பேரர் அவர்கள் தான். ஆகவே ஆண்டவர் எனக்கு ஜீவன் தருகிற வரைக்கும் வாழ்வோ சாவோ ஈஸி திருச்சபைகள்ல தான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் முழு சேனை. ஏன் தனியா போறாங்க? கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிற எண்ணமும் இல்லை. இந்த ஊழியத்தை கஷ்டத்தோட தான் நம்ம செய்யணும். இதுல கொஞ்சம் தான் அதை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணி ஆண்டவருக்காக செயல்படணும். அங்க போனா நிறைய கிடைக்கும். அதுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. கர்த்தருக்கு ராஜ்யத்தை கட்டுவதற்காக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும். நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே தான் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவராக இருந்த ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அல்லேலூயா. குடும்பத்துல விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குன்னா, சபையில விட்டு கொடுக்கிற மனத்தாழ்மை உங்களுக்குள்ள இருக்குன்னா, இந்த உலகத்துல யாரோடு கூட செய்யாத உடன்படிக்கை உங்களோடு கூட கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களுக்குள் உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய இரக்கம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்ததன் காரணம் மாற்றாரை முன்வைத்தார். இரண்டாவதாக பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சது நேரம் ஆயிடுச்சு. மனம் வந்து தியாகம் செய்தார். மாசற்ற இறைவைத்தி காத்தார். கண்டிப்பாக நீங்க வீட்டில் போய் யோசித்து பாருங்க. இரண்டாவதாக நம்ம வாசித்து பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது மாசற்ற இறைபக்தி அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. பக்திக்குரிய ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். பக்திக்குரிய மனுஷன். ஆபிரகாம் யாரு? பக்திக்குரிய ஒரு மனுஷன். தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருடைய ஆமோதித்தலும் வேணும். அதே நேரத்தில் கர்த்தருடைய அனுகூலமும் தனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறதுல கவனமுடையவராக இருந்தார். எந்த காரியத்தை செய்தாலும் ஓடி போய் பலிபீடத்தை கட்டி அவன் பலியிடுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவனுக்கு வாக்குறுதி ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் செய்கிற வாக்குறுதி எல்லாம் பெற்றுட்டு போய் என்ன செய்யறான்? பலிபீடம் கட்டி அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஒவ்வொரு செயலையும் அவன் ஆண்டவரை கனம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். அப்போ எல்லாம்
ஒரு வீடை கட்டுறதா இருந்தா முதல்ல யாரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க? யாரை கூப்பிட்டு ஜெபம்? பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம். டெடிகேஷன் யாரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க? இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க? அவரை போய் நம்ம ஏன் ரொம்ப தொந்தரவு நம்மளே தோணும். ஆண்டவர் தம்முடைய நாமத்துக்கு என்று தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி அதற்காக பாஸ்டர் சுதந்திரம் உங்க மூலமா தான். நீங்க ஏதோ எங்களாலதான் பாஸ்டர் அப்படின்னு நினைக்காது. அது நிமித்தம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வாக்குறுதியும் போதர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம். அதை நீங்க யோசித்தீங்கன்னா கடவுளுடைய எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். எல்லா காரியங்களும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பது நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்தார். மாசத்தை இறைபக்தி தன்னுடைய வாழ்க்கையை அவன் கடைபிடித்தார். ஒரு நாள் சர்ச்சுக்கு மட்டும் வர்றதில்லை, வாழ்க்கையில பக்தியும் உள்ளது. நிறைய பேர் எப்ப வருவாங்க? நியூ இயருக்கு வந்துருவாங்க. எங்க சர்ச்சில் கூட்டம் இப்ப புதுசா 2 பேர் போன் கொடுத்துருக்காங்க. 10:30 மணிக்கு 11 மணிக்கு தான் சர்வீஸ். 10:30 மணிக்கு உள்ள வந்தா ஃபுல் கிரவுடு, ஒரு சேர் இல்லை. 10:30 மணிக்கு வந்து பார்த்தா இடம் இல்லை. அப்புறம் வர்றவங்க எல்லாம் மேல்மாடிக்கு போக வேண்டிய சூழல் உண்டாயிடுச்சு. ஆனா மற்ற சண்டே எல்லாம் 9:30 மணிக்கு தான் வருவாங்க. எத்தனை மணிக்கு சர்வீஸ்? 8:30 மணி சர்வீஸுக்கு 9:30க்கு தான் வருவாங்க. ஆனா நியூ இயர்க்கு மட்டும் ஃபுல் கிரவுட், குடும்பமாய் உட்காரும். அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்கும்படி கடந்து செல்ல வேண்டும். குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஆகவேதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஆபிரகாமோடு அந்த உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை செய்தார். ஒவ்வொரு நாளும் பக்தியில அவன் பூரணமாய் இருந்தான். பக்தி இல்லாத பரிசுத்த வாழ்க்கை நம்ம சொல்லக்கூடாது. பக்தியோடு கூடிய பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சர்ச்சுக்கு வராம ஊரை சுற்றி நடக்கிறோம்னா கர்த்தரை கனம் பண்ணாமல் நாம் இருக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம். அவர் சொன்னார், என் பரிசுத்த நாளை ஆசரிப்பாயா, என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருக்குரிய நாள், அது விசேஷமா என் பரிசுத்த நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பாயானால் உன் சொந்த பேச்சை எடுக்காமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் அது மேன்மையாக எண்ணுவாயானால் பூமியின் உயர்தலங்களில் உன்னை உட்கார செய்வேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்? பூமியின் உயர்தலம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார். பூமியின் உயர்தலங்கள். என் பிள்ளைங்க ஆசீர்வதி ஆண்டவரே. அவன் சர்ச்சுக்கு வர மாட்டான். எங்கதான் கிடப்பான்? கிரிக்கெட் ஆடிட்டு எங்க கிடப்பான்? கிரவுண்டில் இருப்பான். என் பிள்ளை ஆசீர்வதி ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை எங்க நம்ம அனுப்பிப்போம்? டியூஷனுக்கு அனுப்பி. இன்னைக்கு பிசாசு பல இடங்களில் வச்சுக்கிறான். பார்வோன் இடத்துல நானும் என் ஜனங்களும் கானான் தேசத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி தான் மோசே சொல்றான். அவன் 3 சாக்கு பம்பு சொன்னான். சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்ன சொன்னான்? நீங்க மட்டும் போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வாங்க. இல்ல, முதல்ல என்ன சொன்னா, ரொம்ப தூரம் போக வேண்டாம், பக்கத்துல போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வாங்கன்னா. அதுக்கு அவங்க ஏத்துக்க. 2வது சொன்னா, நீங்க மட்டும் போங்க, உங்க பிள்ளைகளை விட்டுட்டு போங்க அப்படின்னு. அதுவும் ஏற்றுக்கணும். 3வது சொன்னா, நீங்களும் உங்க பிள்ளைகளும் போங்க, உங்க உடமையெல்லாம் விட்டு போங்க. பல நேரங்களில் ஆண்டவரை ஆராதிக்கிறது நம்ம எப்படி வரோம்? நம்ம மட்டும் வரோம். நம்ம பிள்ளைங்க எங்க? இங்க வந்திருக்கு. உங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்காங்களா? குடும்பமா கர்த்தரை ஆராதிக்க வந்து எல்லாரும் அல்லேலூயா. நம்ம மட்டும் வந்தா போராது, நம்ம பிள்ளைகளும் வரணும். 5 வயசுல பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்ல, 10 வயசுல ஆலயத்தினுடைய ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்கிறது இல்ல, வாலிப வயசுல கர்த்தரை தேடும்படியாக அவனுக்கு புத்திமதி சொல்றது இல்ல. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சா படி கிடைக்குமா? கிடைக்க ஊரெல்லாம் சுத்துவான், ஆண்டவரை தேட மாட்டான். தேவ பிள்ளைகளே, பக்தி உள்ளது நிச்சயமாய் அவசியம். ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமையில தேட வேண்டும் என்பது நிச்சயமாய் அவசியம். குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா.
இந்த 27வது ஆண்டு விழாவில் உங்கள் மத்தியில் 2 காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். ஒன்று என்னது? மாற்றாரை முன்வைத்தான். 2வதாக மாசற்ற இறைபக்தி காத்துக்கொண்டார். பக்திக்குரியவனாக கர்த்தரை சேவித்தார். உண்டால் மனம் உண்டு தியாகம் செய்தார். பேசுறது நேரம் இல்லை. தியாகமான வாழ்க்கையும் நமக்கு அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தியாகம் உள்ளது கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உடன்படிக்கையின் ஊடகமாக மாற வேண்டும் என்றார், நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற வேண்டும் என்றார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றாலும், நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற வேண்டும் என்று சொன்னாலும், திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக தாயாக மாற வேண்டும் என்று சொன்னாலும், உங்கள் வாழ்க்கையிலே விட்டுக் கொடுக்கும் எண்ணம், மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். 2வதாக பக்திக்குரியவர்களாக கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரையே சேவியுங்கள். கர்த்தரையும் சேவிக்கிறது இல்லை அப்படின்னா புரியுது உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சு, வெள்ளிக்கிழமையானா எங்க எங்க கூடுவாங்க? சிலர் கம்யூனிகளுக்கு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, லெப்ட் கையில வாட்ச், வலது கையில ஒரு கருத்த நூல் இருக்கும். சிலரை போனமா சொல்லுவாங்க. சிலர் ரகசியமா கால கட்டுறாங்க. சில இடத்துல பிசாசு ஆடுவாங்க. ஆடிட்டே கிடக்கும். ஒன்றும் புரியாது. ஏன் இது போக மாட்டேங்குது அப்படி நினைச்சா ரொம்ப ஜோம் பண்ணி கடைசி நேரத்தில் சொல்லணும், காலில் இருக்க கட்டை எடுத்து விடு, நான் போறேன் அப்படின்னு என்ன சொல்லும்? காலில் என்ன கட்டி வச்சிருக்காங்க, கட்டை எடுத்து விடு அப்படின்னு. என்ன சொல்ல வரேன்னா, ஆத்துல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம். கர்த்தரை சேவிக்கிறதா இருந்தால் கர்த்தரையே சேவிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுதான் தெய்வம்னா இயேசுதான் தெய்வம். அல்லேலூயா. இயேசுவும் தெய்வங்களில் ஒன்று அல்ல. அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்து முழுமனதோடு சேவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெறுவதற்காக. அல்லேலூயா. இந்த வாய்ப்பு தந்த ஐயாவுக்கு இன்னொரு விஷயம் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏரியாவுக்கு நன்றி. போதரை அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை